நவம்பர் 15 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவையானது ஒன்றே. இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளைச் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலையில்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்குச் சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். குறிப்பு வசனம்: நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. லூக்கா 10:41-42. மார்ச் மாதத்தின் ஒரு வார இறுதியில் பெத்தானியாவில் வசித்த இயேசுவின் நேசத்திற்கு பாத்திரமான மரியாள், மார்த்தாள் அவர்களுடைய சகோதரனாகிய லாசரு என்னும் தலைப்பில் ஒரு ஐக்கிய கூடுகையை நான் நடத்த நேரிட்டது. நாங்கள் ஆங்கிலேய கடற்கரையோரத்திலிருந்து தொலைதூரத்தில் இருந்தோம். அங்கு எதிர்பாராத விதமாக பனிப்பொழிவு ஏற்பட்ட போது பங்கேற்பாளர்களில் பலர் மரியாளைப் போலவே கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து இன்னும் ஒரு நாள் பயிற்சி செய்யலாம் என்று தீர்மானித்தனர். இயேசு மார்த்தாளிடத்தில் அன்பாய் சொன்ன தேவையானது ஒன்றே என்ற வாக்கியத்திற்கு இணங்க அவரை நெருங்கி அவரிடத்தில் கற்றுக்கொள்ள தீர்மானித்தோம். இயேசு மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டிற்கு சென்றபோது அவர் வருவதை முன்கூட்டியே மார்த்தாள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அவருக்கும் அவரது நண்பர்களுக்கும் உணவளிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்ட மார்த்தாள் ஏன் மரியாளிடம் கோபப்பட்டாள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆனால் உண்மையில் முக்கியமானது எது என்பதை அவள் அறியாதிருந்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாள். இயேசுவுக்கு அவள் சேவை செய்ய விரும்பியதற்காய் இயேசு அவளை திட்டவில்லை. மாறாக அவள் மிக முக்கியமான விஷயத்தை இழக்கிறாள் என்பதை அவளுக்கு நினைவூட்டினார். குறுக்கீடுகள் நம்மை எரிச்சலடைய செய்யும் போது அல்லது நாம் சாதிக்க விரும்பும் பல விஷயங்களை பற்றி அதிகமாக உணரும் போது வாழ்க்கையில் உண்மையில் என்ன முக்கியம் என்பதை நாம் நிறுத்தி நிதானிக்க வேண்டும். நாம் நம்மை நிதானப்படுத்தி இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய அன்பினாலும் ஜீவனாலும் நம்மை நிரப்பும்படிக்கு நாம் அவரை வேண்டிக் கொள்ளலாம். அவருடைய அன்பான சீஷனாய் இருப்பதில் நாம் மகிழ்ச்சியடையலாம். இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எது உங்களை தடுக்கின்றது? இன்று நீங்கள் எப்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க முடியும்? அன்பான இயேசுவே, உமது வழிகளில் நடக்க எனக்கு போதிக்கும் பொருட்டு நீர் விரும்பியமைக்காய் உமக்கு நன்றி. எனது செயல்பாடுகளால் திசை திருப்பப்படாமல் உம்மில் கவனம் செலுத்த எனக்கு உதவி செய்யும். ஆமென்.